மேடம் வந்து உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணுன்ற ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சு? ஸோ நான் ஐஏஎஸ் ஆகணுன்றது எனக்கு வந்து ஒரு சைல்டுஹுட் ட்ரீம். அதாவது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு கனவு இருந்தது. எங்கள் அம்மா தான் வந்து நீ ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே ஒரு ஆசை இருந்தது. அதோட என்னோடய சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம். ஸோ கடலூர் மாவட்டமில் அடிக்கடி இயற்கை பேரிடர்கள் நிறைய வரும். பெருமழை வரும். தென் 2004 அப்போ சுனாமி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேரிடர்களை வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்போ அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து களத்தில் இறங்கி மக்களுக்காக சேவை பண்ணுறது, மக்களுக்காக வேலை செய்கிறது, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறது, இதெல்லாம் சின்ன வயசுலேயே வந்து எனக்கு நிறைய பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால எனக்கு அந்த ஆசை வந்து அதிகமாகி நம்ம கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றத நான் சைல்டுஹுட்லேயே முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் வந்து 2017 வந்து பொறியியல் படிச்சிருக்கீங்க. படிக்கும்போதே வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திருக்கீங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு இரண்டையும் சேர்த்து படிக்கிறது எப்படி இருந்தது? உங்கள் சவாலை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து இது எந்த மாதிரியான உதவியாக இருந்தது ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது? ஸோ நான் காலேஜ் படிச்சுட்ருக்கப்ப ட்ரைனிங் எல்லாம் எடுக்கல. பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இது நோக்கி படிக்கணும் அப்படின்னு இருந்தது. ஸோ அப்போ நான் ஸ்கூலில் ஏதாவது படித்தா கூட ஜிகே சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன். ஏன்னா அது வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து அது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டைம் அப்போது எங்களுக்கு எங்கள் காலேஜில் ஒரு கிளப் இருந்தது. அங்கே ஃப்ரீ கோச்சிங் மாதிரி நடத்துனாங்க எவ்ரி சண்டேஸ் அந்த மாதிரி. ஸோ அங்கே போய் அட்டென்ட் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, அதில் என்னென்ன போஸ்ட்டுக்கான ஜாப் எல்லாம் இருக்குது, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது நான் ஒரு காலேஜ் டைம்லேயே ஒரு தெளிவான ரிசர்ச் பண்ணி எப்படி படிக்கணுன்றதை ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் காலேஜ் 2017 பாஸ் அவுட் ஆகிறப்போ அடுத்த ஒரு வருஷம் நம்ம வந்து சென்னையில் தங்கி கடின உழைப்போடு படிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து நான் காலேஜ் டைம்லேருந்தே இதுக்கான ஒரு எப்படி போகணும் அப்படின்ற டைரெக்ஷனை முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் மகளிராக இருந்து இந்த மழை வெள்ளத்தில் பணியாற்றினது, இந்த மாதிரி பேரிடர்லையும் வந்து நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மகளிருக்கு நீங்கள் என்ன மாதிரியான அறிவுரைகளை சொல்லுவீங்க? ஸோ நான் இங்கே ஜாயின் பண்ணுறப்ப டிசம்பர் 18 அப்போ தான் கரெக்டாக இந்த பெருமழை வர அந்த டைமு. ஸோ அப்போ நான் இனிஷியலாக வரப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பேரிடர்ன்றது சரியாக தெரியல. நான் பொன்னேரியில் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீவ் ஆகிட்டு திங்கட்கிழமை இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ அந்த பேரிடரோட அளவு அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ராக முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரு வெள்ளம் இருந்தது. எல்லா இடத்துலையும் ஒரு 8 அடி 10 அடி கிட்ட தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 100 கால் வரும். அந்த மாதிரியான ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷன் தான். ஸோ நம்ம எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஸோ என்னாலையும் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. இதில் வந்து லேடிஸ் பண்ண முடியுமான்றது வந்துட்டு தாராளமாக பண்ண முடியும். ஸோ லேடிஸ்னால் பண்ண முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து கற்றுக்கிறணுன்ற எண்ணம் இருக்குது, கடின உழைப்பு பண்ணணும் அப்படின்னு இருக்குது, மக்களுக்காக நம்ம கண்டிப்பாக இறங்கி செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலுமே யாராக இருந்தாலும் எந்த கடினமான சூழலையும் கண்டிப்பாக வேலை செய்ய முடியும். இப்போ வந்து தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறன்றது வந்து கம்மி தான். சுற்றளவு வந்து ஃபுல்லாகவே கிராமப்புறங்களை சார்ந்தது. கிராமப்புறங்களில் இருக்க பெண்கள் வந்து பெரிய ஓரளவு குறிப்பிட்ட அளவு படித்ததுக்கப்புறம் வெளியூருக்கு வேலைக்கு போகிறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்களை மாதிரி ஐஏஎஸ் நீங்கள் ஐஏஎஸ் ஆகிருக்கீங்க. நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் இருக்க பெண் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான கல்வியில் என்ன மாதிரி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ணலான்னு என்ன நினச்சிருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம கிராமப்புறத்துலேருந்து வர பெண்களுக்கு எது முக்கியம்னா வந்து அவங்க நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். வேலைக்கு போன பிறகு தான் வந்து அவங்க திருமணம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும். அப்போ தான் வந்து நாளைக்கு அவங்களோட குடும்பத்தையோ அவங்க குழந்தைங்களையோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பசங்க படிக்கணுன்றதுக்காக நிறைய பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூல் கம்பல்சரி எல்லாருக்கும் படிக்க வைக்கிறோம், இலவச கல்வி கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம் மூலயமா வந்து ஹையர் எஜுகேஷனும் வந்து பெண்கள் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ தூத்துக்குடியில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதுக்கான வந்து ஒரு இலவச கோச்சிங் வந்து அந்தந்த பிளாக் லெவல்லே, அதாவது அந்த ஊராட்சி ஒன்றியங்கள்லே பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதன் மூலம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இலவச கோச்சிங் கிடைக்கும். இப்போ நான் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறப்போ ஒரு இலவச கோச்சிங் போயிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதோ அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதோட பாஸ் ஆனவங்க அவங்க வந்து பேசினா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரக பகுதிகளிலும் இருக்கிற பெண் பிள்ளைகளை வந்து நம்மளும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலான் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.